விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டை நடத்த காவல்துறை 33 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. மாநாட்டுக்கு அனுமதி கோரியதற்கு 21 கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான பதில் அறிக்கையை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கடந்த 6 அன்று அளித்தார். இதைத் தொடர்ந்து தாவேகாவின் மாநாட்டுக்கு காவல்துறை நேற்று அனுமதி வழங்கியது. காவல்துறை விதித்துள்ள நிபந்தனைகளின் முக்கிய அம்சங்கள்: மாநாடு நடைபெறும் மேடை, இடம், வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்டவற்றின் வரைபடங்களை கொடுக்க வேண்டும். முதலில் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவில் 1.5 லட்சம் பேர் வருவார்கள் என குறிப்பிட்டு, பதில் மனுவில் 50,000 இருக்கைகள் மட்டுமே அமைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளதால் இந்த எண்ணிக்கை அளவுக்கே பாதுகாப்பு வழங்கப்படும். பிற்பகல் 2 மணிக்கு மாநாடு தொடங்கும் என குறிப்பிட்டுள்ளதால் அனைவரும் பகல் 1:30 மணிக்குள் வருவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். மாநாட்டுக்கு செல்லும் சாலையை சீரமைக்க வேண்டும். அனைவருக்கும் குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். விஜய் வந்து செல்லும் வழியில் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும். மாநாடு நடைபெறும் இடத்துக்கு அருகே 6 கிணறுகள் இருப்பதால் யாரும் அந்த இடத்துக்கு செல்லாமல் இருக்க உரிய தடுப்புகளை ஏற்படுத்த வேண்டும். பதாகைகள், அலங்கார வளைவுகள், கொடி அலங்காரம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கூம்பு ஒலிபெருக்கி, வான வேடிக்கையை பயன்படுத்தக்கூடாது. மாநாட்டில் பங்கேற்பவர்கள் மாநாட்டை எளிதில் காண LED திரைகளை ஆங்காங்கே பொருத்த வேண்டும். CCTV கேமராக்களை பொருத்தி அனைத்தையும் கண்காணிக்க வேண்டும். தீயணைப்பு, ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு அனுமதி பெற்று அதை மாநாடு நடைபெறும் இடத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும். மேடையின் உறுதித்தன்மைக்கான சான்றிதழை பொறியாளர்களிடமிருந்து பெற வேண்டும். தாவேகாவின் மாநாட்டுக்கு இதுபோன்று 33 நிபந்தனைகளை காவல்துறை விதித்துள்ளது.